ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன தெரியுமா கதை பார்க்க போகிறோம்? தண்டனை தவறு அப்படிங்கிற கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரைட். ஒரு நாள் ராஜா என்ன பண்ணாராம்மா, அவரோட தோட்டத்தில் அப்படியே விளாத்திட்டு இருந்திருக்காரு. தோட்டம் ஃபுல்லாக ரோஜா செடிங்க பூத்து காய்ச்சி நல்லா அழகாக, தோட்டமே ஃபுல்லாக ரோஜா செடிங்களாக இருந்ததுனால மெய் மறந்து அப்படியே நடந்து போயிட்டு இருந்திருக்கிறார். அப்போ அவர் காலு கீழே ஒரு கல் இருந்திருக்குது. ராஜா அந்த கல்லை பார்க்கல. கல் தடி கூட்டுருச்சு. அப்போ நெகம்பேந்து ரத்தமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. எங்கே அந்த தோட்டக்காரனை கூப்பிடுங்க அப்படின்னு கத்துறாரு. தோட்டக்காரர் அப்பான்னு பார்த்து கோடாரி எடுத்துகிட்டு வர்றதுக்காக அவர் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. ராஜா கத்துன சத்தம் அவர் காதில் விழுகலை. கூட்டு பார்த்துட்டு ராஜாவுக்கு கோபம் வந்து அரண்மனைக்கு போயிட்டார். அங்கே போய் சேனாதிபதியை கூப்பிட்டு அந்த தோட்டக்காரனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க அப்படின்ட்டார். சேனாதிபதி முதற்கொண்டு அமைச்சர்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. சாதாரண கல் தட்டி விட்டதுக்கு உயிரை எடுக்க சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராஜா பயங்கர கோபத்தில் இருந்ததுனால அவர்கிட்ட யாருமே எதிர்த்து பேசலை. சேனாதிபதி என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த தோட்டத்துக்காரனோட வீட்டுக்கு போய் நடந்தது சொல்லியிருக்கிறாரு. இப்படி இந்த மாதிரி தோட்டத்தில் கல் தடி குட்டுருச்சு, ராஜாவுக்கு காலில் ரத்தம் வந்துருச்சு, அதனால் உன்னை தூக்கி தூக்கில் போட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு. அதை கேட்டு தோட்டக்காரனோட மனைவியும் குய்யோ முறையோன்னு அழுகிறாங்க. ஒரு கல் தட்டி விட்டதுக்கு உயிர் எடுக்க சொல்லிட்டாரே, என்ன பண்ணுறது அப்படின்னு அழுன்னு அழுகிறாங்க. சேனாதிபதி என்ன சொல்கிறாரு, நாளை காலையில் தான் உனக்கு தூக்கு தண்டனை, அதனால் பீர்பால்கிட்ட போய் உன்ற மனைவியை பேச சொல்லு, அவர் சொன்னால் ராஜா கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு பீர்பாலோட ஒய்ஃப் தோட்டக்காரனோட ஒய்ஃபும் பீர்பால்கிட்ட போகிறாங்க. தோட்டக்காரனோட ஒய்ஃப் போய் பீர்பால்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. பீர்பாலுக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு சாதாரண கல் தட்டி விட்டதுக்கு ஒரு உயிர் எடுக்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை அனுப்பிச்சி வச்சுட்டார். பீர்பால் நேராக தோட்டக்காரனை அடைச்சி வச்சுருந்தா சிறைக்கு போயிருக்கிறாரு. பீர்பால் பெரிய ஆள் இல்லையா, அதனால் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தோட்டக்காரனை சந்தித்து அவருக்கு அதில் ஒரு மந்திரம் சொல்லியிருக்கிறாரு. உடனே தோட்டக்காரன்ட்டு, ஐயா தப்பிக்கிறதுக்கு வழி சொன்னால் நீங்கள் என்னை ஒரே அடியாக எமலோகம் அனுப்புறதுக்கு ஐடியா சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. பீர்பால் உடனே, நான் சொன்னதை செய்யி, உனக்கு தண்டனை கிடைக்காது பாரு அப்படின்ட்டுருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவரை தோட்டக்காரனை தூக்கிலிடுறதுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ சேனாதிபதி வந்து ராஜாட்ட வந்து சொல்லியிருக்காரு, தோட்டக்காரன் கடைசியாக சாகிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு வாட்டி பார்க்கணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு. ராஜாவும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. தோட்டக்காரன் நேராக போய் எல்லாரும் அரண்மனையில் இருக்கையில் அரண்மனைக்கு நடுவில் காரி தூன்னு துப்பி இருக்கிறான். உடனே ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. எதுக்கு நீ இப்படி செஞ்ச அப்படின்னு. அதுக்கு தோட்டக்காரன் சொன்னானாம்மா, ஐயா கல் தடி கூட்டு உங்கள் காலில் ரத்தம் வந்ததுக்கு என்னை தூக்கில் போட சொன்னீங்களாமாங்க ஐயா, நாளைக்கு மக்கள் என்ன உங்களை பற்றி பேசுவாங்க, இத்தினூண்டு தண்டனைக்கு இத்தினூண்டு தப்பு செஞ்சதுக்கு போய் உயிரை எடுத்துட்டாரேன்னு சொல்லி உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் காரி துப்பியிருக்கேன், இது வந்து மாபெரும் தவறு. அப்போ மக்கள் என்ன சொல்லுவாங்க, காரி துப்புனனால தான் அவனை தூக்கில் போட்டாங்க, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி தூக்கில் போட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. அப்போ உங்கள் மேலே எந்த பழி சொல்லும் வராதுங்க ராஜா, அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்டு ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சாவான். ஆமாம், காரி துப்புனதை விடவா, காரி துப்புனா கூட தூக்கில் தூக்கி போடலாம், சாதாரண கல் தட்டி விட்டதுக்கு தூக்கில் தூக்கி போட சொல்லிட்டுமே, கண்டிப்பாக இது தோட்டக்காரனோட ஐடியாவாக இருக்காது, உனக்கு யார் இந்த ஐடியாவை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே தோட்டக்காரர் பீர்பாலை பார்த்தாராம். பீர்பால் எந்திரிச்சு, அரசே இவ்வளோ பெரிய தவறு வந்து நாளைக்கு நடந்துச்சுன்னா மக்கள் உங்களை பற்றி என்ன பேசிக்குவாங்க, கல் தடி கூட்டத்துக்கு போய் தோட்டக்காரனை தூக்கில் போட்டு அவன் குடும்பத்தை அனாதி ஆக்கிட்டீங்கன்னு பேசிக்குவாங்க இல்லையா, அது தப்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உணர்த்ததுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணணும், தவறாக இருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு பீர்பால் சொல்லியிருக்காரு. உடனே ராஜா, என்னோட கண்ணை திறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டக்காரனை மன்னிச்சு வேணுங்கிற பொருள்லாம் கொடுத்து பீர்பாலை வந்து வேணுங்கிற பொருள்லாம் கொடுத்து சந்தோஷமாக அனுப்பிச்சி வச்சாராமா. ஸோ குட்டீஸ், நம்ம ஒருத்தரை பனிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தப்பு எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத யோசிக்கணும். அவங்க பண்ண தப்பு நம்ம வாழ்க்கையில் பெரிய விளைவுகளை உண்டாக்கியிருக்குதா, இல்லை ஒன்றுமே இல்லாத குட்டி விளைவுகளை உண்டாக்கியிருக்குதான்னு யோசிச்சு தான் நம்ம மற்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் தம்பியோ தங்கச்சியோ யாராவது உங்களை வந்து ஏதாவது பொருள் தட்டி விட்டாங்க, பேப்பரை கிழிச்சிட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்மளால் திருப்பி வந்து சரி பண்ணிக்க முடியும் இல்லையா. சரி பண்ணிக்கக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் நம்ம வந்து தண்டனை கொடுக்கக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேற ஒரு வீடியோன்னு உங்களை பார்க்குறேன். டாடா.